அனைவருக்கும் வணக்கம். இனி வரக்கூடிய நாட்களில் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. வீண் ஆசை மனதில் தோன்றலாம். கட்டுப்பாட்டோடு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எந்த ஒரு செயலுமே யோசித்து செய்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக நீங்கள் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்குது தான் இப்போ உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பேச்சில் நிதானம் வேணும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் திடீர் தடை ஏற்படலாம். திட்டமிட்டு நீங்கள் செய்வதன் மூலமாக சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். கடகராசிக்காரர்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் கடகராசிக்காரர்களா என்பதையும் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு கடகராசி பற்றிய முழுமையான தகவல்கள் வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முக்கியமாக உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றிய சந்தேகங்கள், உங்கள் ராசிக்கான பலன்கள்லாம் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லிடுவாங்க. கடகராசிக்காரர்களுக்கு உத்தியோகக்காரர்களுக்கு சக ஊழியர்களை அனுசரித்து போகிறது நல்லது. எதிர்பாராத அலைச்சல் இப்போ உங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் அந்த அலைச்சலில் இருந்து மீண்டு வரக்கூடிய காலம் உங்களுக்கு வெகு விரைவில் வரும். கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது தான் நல்லது. வீண் விவாதங்கள் வைக்க வேண்டாம். வீண் பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். இது மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். மனதில் பக்தி கண்டிப்பாக உண்டாகும். சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடம் பேசும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு எந்த ஒரு செயலையுமே யோசித்து செய்கிறது தான் மிக நல்லது. வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி விடுவதும் நன்மையை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு மன துணிவு கண்டிப்பாக அதிகரிக்கும். இந்த மன துணிவு கண்டிப்பாக உங்களை அடுத்த ஒரு படிக்கு எடுத்து செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பணவரவு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு திருப்திகரமானதாக இருக்கும். காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இடம் மாற்றம், பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது இருக்கலாம். இருந்தாலும் நற்பெயர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிக்கிறதும் தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறதும் ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்கள் கடினமாக ஒரு உழைப்பை போடும்போது நிச்சயமாக அது நல்லதொரு பலனை கொடுக்கும். புனர்பூசம் 4ஆம் பாதம் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் கவனமாக அடுத்தவரிடம் பழகும்போது மிகவும் நல்லது. விரும்பத்தகாத சில விஷயங்கள் கூட உங்களுக்கு நீங்கள் தள்ளி வைக்கிறது மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு சகோதரர்கள் மூலமாக நன்மை உண்டாகக்கூடிய காலகட்டம். மனோதைரியம் கூடும். புதிய நட்பு கிடைக்கும். எதிலுமே எச்சரிக்கையாக இருக்கிறது நன்மையை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத தடங்கல்கள் வரலாம். பண வரத்து இருந்தாலும் தேவை அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்க பெறுவது உறுதி. முக்கியமாக வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நினைத்ததை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற வேகத்தில் பணிபுரிவாங்க. சிலருக்கு புதிய பதவி அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்கான காலகட்டமாக இருக்கும். சிலருக்கு குடும்பத்தை விட்டு வெளியில் சென்று தங்க நேரிடலாம். கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி நீடிக்கும். விருந்தினர்களுடைய வருகை கண்டிப்பாக இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. திருமண முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். பிள்ளைகளுடைய சந்தோஷம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதுவே துலாம் ராசியில் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்தவர்களுடைய வேலைக்காக வீணாக அலைய நேரிடலாம். மனோதைரியம் நிச்சயமாக அதிகரிக்கும். எதிலுமே கூடுதலான கவனம் செலுத்துறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனம் வேண்டும். உங்களுக்கு கஷ்டம் தீரும். பேச்சின் இனிமையால் காரியம் கூடும். சுக்கிரனுடைய சஞ்சாரம் சுப பலன்களை கொடுக்கும். எதிர்பார்த்த உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும். எதிலுமே கூடுதலான கவனத்தோடு செயல்படுறது நல்லது.
உங்களுக்கு பரிகாரம் ஆதி பராசக்தியை வணங்கி வர்றது இந்த நேரத்தில் மிக நல்லது. எல்லா நன்மைகளையும் தரக்கூடியதாக இருக்கும். மனோதிடம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னும் துலாம் ராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எடுக்கக்கூடிய வேலைகளில் அதிகமான கவனம் செலுத்தணும். எடுத்தோம் கவிழ்த்தன்னு நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடாது. முக்கியமாக அதிக கவனத்தோடு எடுக்கக்கூடிய வேலைகள் தான் உங்களுக்கு நல்லதொரு பலனையும் பெற்றுக் கொடுக்கும். வியாபாரிகள் புதிய முதலீடு செய்வதற்கு முன் சந்தை நிலவரத்தை அறிவது அவசியம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலையில் அக்கறையும் கவனத்தையும் கொள்வது மிகவும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதில் இனம் புரியாத குழப்பம் உங்களுக்கு இருக்கலாம். நீங்கள் வேகமாக செயல்பட நினைத்தாலும் சூழ்நிலையும் உடல்நிலையும் அதற்கு ஒத்துழைக்காமல் போகும் என்றாலும், லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கும்பதால் எதிர்பார்த்த பணம் வரும். வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தனக்காரகன் குரு 10ஆம் இடத்துல உச்சமாக சஞ்சரிக்கிறதால உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேல் அதிகாரிகளுடைய அனுமதி இல்லாமல் எந்த வேலையிலுமே இறங்க வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் கூட ஏற்படலாம். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். உடல்நிலை சீராக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் பெரிதாக எந்த விதமான ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய வார்த்தைக்கு வெளி வட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும். உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு போல் மற்றவங்க நினைப்பாங்க. ஆனாலும் வரக்கூடிய காலகட்டம் உங்கள் பேச்சில் ரொம்ப சிறப்பாகவும் அந்த பேச்சின் மூலமாக பல மன நிம்மதியை பெறக்கூடியதாகவும் இருக்கும். உங்களுடைய உடைமைகளை நீங்கள் கவனமாக பார்த்துக்கொள்வது நல்லது. வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனம் வேணும். நீங்கள் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் காரிய அனுகூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய செயல்களை நிறைய செய்வீங்க. அதன் மூலமாக அனுகூலத்தையும் பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் சாமர்த்தியமாக காரியங்களை செய்து அதிகமான வெற்றியை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அரசியல் துறையினருக்கு தடைப்பட்டு வந்த காரியங்களில் கூட தடைகள் நீங்கும். சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும். பண வரத்து அதிகரிக்கும். உங்களுடைய செயலுக்கு தடைகளை ஏற்படுத்தியவங்க தாமாகவே விலகி செல்வாங்க அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு தேவையற்ற எண்ணங்களை விடுவித்து மனதை ஒருமுகப்படுத்தி பாடங்களை படிக்க வேண்டியது மிக முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிறது மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். சக தோழர்களிடமிருந்து கருத்து வேற்றுமை குறையும். செயல்திறமை அதிகரிக்கும். வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. மனதில் இருந்த கவலையெல்லாம் உங்களுக்கு நீங்கி தைரியம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக பண வரத்து திருப்தி அளிக்கக்கூடியதாகவும் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் காணப்படக்கூடியதாகவும் அலுவலகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையில் நெருக்கம் அதிகரிக்கும். குழந்தைகள் எதிர்கால நலனில் அக்கறை காட்டுவீங்க. நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் அரசியல் துறையினருக்கு அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை அப்படின்னே சொல்லலாம். நீண்ட தூர தகவல்கள் மட்டும் நீங்கள் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது. எதிலுமே நிதானமாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் கூட சிறப்பாக நடந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக நன்மையை கொடுக்கும். காரிய தடை அகலும். இயந்திரங்கள் மற்றும் தீ ஆகியவற்றை கையாளும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்கும். நீண்ட நாளாக இழுபறியாக இருந்த வேலைகள் கூட நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.